இந்த பாடத்தினுடைய நிறைவாக இந்த கட்ட செய்திகளும் கூடுதல் செய்திகளும் பார்த்து இந்த பாடத்தை நம்ம முடிச்சிருவோம். சரிங்களா? பாருங்கள், கூடுதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தெரியுமா அப்படிங்கிற தலைப்பில் சில செய்திகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. யார்? மயிலை சீனி வேங்கடசாமி பற்றி நாரண துரைக்கண்ணன் சொன்ன உருவ விவரிப்பு. இப்படி தான் இருக்கும் அவருடைய உருவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரியா? என்ன உருவம் அது, என்ன உருவ விவரிப்பு அது, படிங்க. 5 அடிக்கு உட்பட்ட குரல் வடிவம். குரல் என்னப்பா? குரல் குறுகிய. குறுகிய என்பது பொருள். குரல் என்னது? குறுகிய என்பது பொருள். அப்ப 5 அடியை விட குறைவா இருப்பாராம். அப்ப இது இவ்வளவு தான் இருப்பாராம். எவ்வளவு இருப்பாராம்? இவ்வளவு தான் இருப்பாராம். அப்ப 5 அடிக்கும் குறைவான ஒரு குரல் வடிவம்னா ரொம்ப குள்ளமா இருப்பாரு. சரி, அடுத்தது. ஆமா, அந்த படத்தை பார்த்துட்டே நீ என்ன பண்ணணும்? பொருத்தி பார்த்துக்கணும். இதெல்லாம் சரியா பொருந்தி வருதா? இது வந்து ஓவியம் மாதிரி இருக்குது, அதனால இதெல்லாம் எல்லாமே பொருந்தி வருமானதெல்லாம் நமக்கு கணக்கு இல்லை, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிருவோம். ஆமாம், குள்ளமா இருப்பாரு, அகன்ற நெற்றி இருக்குது. சரி, அடுத்தது. ஆமாம், எடுப்பான மூக்கு. அப்படியே 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 நீட்டாக இருக்குதா? அப்படியே நீட்டாக இருக்குதா மூக்கு? ஆமாம், சரி. மெல் உதடுகள். எப்பயும் பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று இந்த கருத்தை, புதிதாக கருத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற துடிக்கக்கூடிய ஒரு உதடுகள் அவருடைய மெல் உதடுகள். 4 முழ 4 முழ வெள்ளை வேட்டி. அப்ப என்ன பண்ண? வெள்ளை வேட்டி கட்டிட்டு போறான். அப்புறம் ஆமாம், காலர் இல்லாத, இப்போலாம் நம்ம டிஷர்ட் மாதிரி போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி டிஷர்ட், காலர் இல்லாத ஒரு முழுக்கை சட்டை போட்டிருக்காரு. முழுக்கை ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிருக்காரு. அடுத்தது, காலர்னா என்னது? கழுத்துப்பட்டி. இந்த கழுத்துப்பட்டி இருக்காது. ஃபவுண்டன் பேனா. ஃபவுண்டன் பேனா ஒன்றும் இல்லை, இங்கு பேனா. இங்கு பேனா வச்சிருப்பாரு அவர் பாக்கெட்டில். எப்பயுமே இருக்குமா அவர் பையில? இருக்குமா. மூக்கு கண்ணாடி இருக்குமா? மூக்கு கண்ணாடினா மூக்குக்கு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்குன்னா அது பேர் மூக்கு கண்ணாடியாம். கண்ணுக்கு தானே போடுறோம், கண் கண்ணாடி தானே சொல்லணும். என்ன சொல்றாங்க? ஏன்னா அது ஸ்டாண்ட் எங்க இருக்கு? மூக்கு மேல இருக்குது. அப்படியே இப்படி வச்சிருவாங்க. அப்படி மூக்குக்கு மேலேயே நின்றுட்டு இருக்கோம். அதனால அதுக்கு பேர் என்னது? மூக்கு கண்ணாடி. எங்க இருக்குமா அது? அஜா பையில வச்சிருப்பாராம். ஆமா, அந்த காலத்துல பெரும்பான்மையா எல்லாருமே துண்டு போட்டுட்டு தான் தெரிவாங்க. சரி, வேட்டி சட்டை கட்டிக்கிட்டாருன்னா மேல ஒரு துண்டு. இந்த பக்கம் இந்த பெருசாக தொங்கின மாதிரி ஒரு பை இருக்கும்ல, ஒரு காலத்தில் வந்து எல்லாருமே பயன்படுத்தினாங்க. இப்போ பெரும்பான்மையாக அதை பெண்கள் மட்டும் பயன்படுத்துகிறாங்க. இவ்வளோ தூரத்தில் இருக்கும் அந்த பை, நீட்டு மாட்டிக்கிட்டு இவ்வளோ தூரம். ஹேண்ட்பேக்னா குட்டியாக இருக்கிறது கிடையாதுமா, கொஞ்சம் நீட்டாக தொங்கிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் வரும். ஆமாம், சைட் பேக். சைட் பேக் அதை போட்டு அப்படி போட்டு பை போட்டு எடுத்துக்குவாங்க, புத்தகத்தில் போட்டு எடுத்துக்குவாங்களாம். சரி, எப்பொழுதுமே அவருடைய இடது கை தோள்பட்டையில் தொங்கி கொண்டிருக்குமாம் அந்த பை, புத்தக பை. வருகிறாரே அவர்தான் மயிலை சீனி வேங்கடசாமி. இப்படிப்பட்ட தோற்றத்தை சொல்றாங்க. இந்த தோற்றத்துல எப்போ அவர் சொல்ற இடம் பாருங்க, கன்னிமாரா நூலகத்திலிருந்து வெளியே வர்றாரு பார்த்தீங்களா, அவர் தான் மயிலை சீனி வேங்கடசாமி அப்படிங்கிறார். அப்போ எங்குதான் இவர் அதிகமா பார்க்க முடியுது? நூலகங்கள் தான். அதெல்லாம் முன்னாடி சொன்னாங்க, நூலகங்களே அவரது தாயகங்கள் ஆயின அப்படிங்கிற ஒரு வரி பார்த்தோம். மயிலை சீனி ஒரு தமிழ் தேனி அப்படின்னு பார்த்தோம். மயிலை சீனி ஒரு தமிழ் தேனி அப்படின்னு சொன்னாங்க பார்த்தோம். அப்ப இவரை பார்க்கக்கூடிய நேரம் எல்லாம் அந்த ஆசிரியர் பணி தவிர்த்து மற்ற நேரங்கள் எல்லாமே நூலகங்களில் தான் இவர் அதிகமாக நேரத்தை செலவழித்திருந்திருக்கிறாரு. அப்போ நாரண துரைக்கண்ணன் என்கின்ற ஒரு தமிழறிஞர் இவரை பார்த்த விதத்தை பதிவு செய்திருக்கிறார். சரி, இதுக்கப்புறம் இன்னொரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்றாரு பாருங்க. உட்கார்மா. தாங்கெட நேர்ந்த போதும் தமிழ் கெடல் ஆற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன், விரிவெறு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வது ஒன்றே உயிர்ப்பணியாக கொண்டோன், வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான். யார் சொன்னாங்க இதை? பாவேந்தர் பாரதிதாசன். அவரை பற்றி ஒரு பெருமையா சில செய்திகளை சொல்றார். என்ன சொல்றாரு? தாங்கெட நேர்ந்த போதும்,
அப்பா இறந்துட்டாங்க, அண்ணன் இறந்துட்டாங்க, 3 அக்காக்கள் இருக்காங்க, அக்காவுடைய பிள்ளைங்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட வறுமையின் பிடியில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தபொழுதும் தான் கெட நேர்ந்த பொழுதும் தமிழ் கெடல் ஆற்றா அண்ணல். தமிழ் ஒருபோதும் அது தன்னுடைய தரம் தாழ்ந்து போவதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காத நபராக இருந்திருக்கிறார். தான் கெட நேர்ந்த போதும் தமிழ் கெடல் ஆற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன். யார் அப்படி அந்த அண்ணல் யாரா? அப்படி வாழ்ந்தவன் யாரா ஒருத்தன் அப்படின்னு பார்த்தா வேங்கடசாமி என்று நான் சொல்லுவேன். யார் சொல்றது இத? பாரதிதாசன். அவர் சொல்றாரு, விரிவெறு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வது ஒன்றே உயிர் பணியாக கொண்டோன். விரிந்து பறந்து விரிந்து இருக்கக்கூடிய தமிழரின் பெருமையை இன்னும் பெருமை பேசுவதற்கு இவன் எப்பொழுதும் முனைப்புடன் இருக்கிறான். அதுவும் தன்னுடைய உயிர் பணியாக கொண்டிருப்பவன். உயிர் பணினா உயிர் போகிற வரைக்கும் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. அதுவாதான் இருந்தார். ஏன்னா கடைசியில் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த தமிழுக்காகவும் தமிழருடைய மேன்மைக்காகவும் பாடுபட்டவர். அந்த வரியில் தெரிந்து பாருங்க, விரி பெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வது ஒன்றே உயிர் பணியாக கொண்டோன். யாரு? உயிர் பணியாக கொண்டோன். அப்ப இதுதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம். எது? தமிழருடைய பெருமையும் தமிழின் பெருமையும் உலகறிய செய்ய வேண்டும். என்னென்ன விஷயங்கள் தமிழிலே தெரியாமல் இருக்கிறதோ அதெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய வாழ்நாள் லட்சியமாக இருந்திருக்கிறது. அதனால அவர் இறக்கும் தருவாயில் வரைக்கும் அவரால் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு போனாரு அப்படிங்கிறது தெளிவு. வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான். நான் இதை தெரிஞ்சு வச்சுக்குவேன், அதை தெரிஞ்சு வச்சுக்கிறேன், இதை பண்ணியிருக்கிறேன், அதை பண்ணியிருக்கிறேன் என்று பிறர்கிட்ட விளம்பரப்படுத்துவதற்காக அவர் அந்த வேலையை செய்யவில்லை. அவர் தன் முனைப்பின் காரணமாக என்னுடைய அம்மாவுக்கு நான் செய்கிற உதவிகள் எல்லாம் பிறருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் செய்ய மாட்டேன் இல்லையா? உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் செய்கிற உதவிகள் எல்லாம் பிறருக்கு தெரிய வேண்டும் என்று செய்வீங்களா? அதுபோல் என்னுடைய தமிழ் தாய்க்கு நான் செய்கிற உதவியெல்லாம் பிறருக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் தமிழுக்கு அது பெருமை சேர்க்க வேண்டும் அந்த செயல்பாடு தவிர எனக்கு அது பெருமை சேர்க்க நான் விரும்பவில்லை அப்படின்னு சொன்னார். அப்போது கடைசி வரையில் சொல்கிறாங்க பாருங்க, வீங்கிட மாட்டான். அப்போ இதுக்காக அவன் பெருசாலாம் பாதிப்புக்கு உள்ளாக மாட்டார். கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான். இவருடைய கற்ற கல்வி, இவர் கற்ற வித்தைகள் எல்லாமே விளம்பரத்துக்காக அல்ல, இது தமிழனுடைய மேன்மைக்காக, தமிழ் தாயினுடைய பெருமைக்காக. தன்னுடைய தாய் ஒருத்தர் இருக்காங்க, தாய்மொழி ஒருத்தர் இருக்காங்க, தாய்நாடு ஒருத்தர் இருக்காங்க. இப்படி எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம்? தாய்க்கு செலுத்தக்கூடிய அதே அன்பையும் தாய்மொழி மீதும் தாய் நாட்டின் மீதும் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது யாவரும் அறிந்த செய்தி. அம்மாவுக்கு உதவி பண்ணுற மாதிரி தானே தாய்மொழிக்கும் நீங்கள் உதவி பண்ணணும், தாய் நாட்டுக்கும் உதவி பண்ணணும். அதனால தாய்க்கு இவர் செய்கின்ற அந்த உதவியை எப்பொழுதும் விளம்பரப்படுத்த இவர் விரும்பியதில்லை. மாறாக அங்கே நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன செய்தி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்வதற்காகத்தான் என்ன பண்ணுறாரு? இவர் நேரத்தை செலவழித்திருந்திருக்கிறார் அப்படிங்கிறத செய்தி தெரியுது. அடுத்தது இந்த பசும்பொன் பாண்டியன் தன்னுடைய கொடியில் என்ன சின்னத்தை வச்சுருந்தான்னு பார்த்தோம்? யானை சின்னத்தை வச்சிருந்தான். ஏன்னா சேரர்கள் என்ன வச்சிருந்திருப்பாங்க? கொடியில வில் அம்பு வச்சிருப்பாங்க. சோழர்கள் என்ன வச்சிருப்பாங்க? புலி வச்சிருப்பாங்க. பாண்டியர்கள் என்ன வச்சிருப்பாங்க? மீன் கொடி வச்சிருந்திருப்பாங்க. அப்போ பசும்பொன் பாண்டியன் என்ற பெயர் வருகிற போது இவன் கட்டாயமாக மீன் கொடி தான் வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நம்பப்படுகின்ற வேலையில அந்த அகநானூற்று பாடல் 162 என்ன செய்தி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பா இது பாண்டியனாக இருந்தாலும் இவன் தன்னுடைய கொடியில யானை சின்னத்தை வைத்திருந்தான் அப்படிங்கிற ஒரு புது செய்தியை இவர் சொன்னாருங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ அவரை பற்றிய நூல் இதில் இப்போ நம்ம பார்த்த எல்லா செய்திகளும் இதில் ஒரு முன்னுரையிலே எல்லா செய்தியும் கொடுத்துருக்காங்க. இந்த முன்னுரையை வச்சுட்டு தான் உங்களுக்கு இந்த பாடத்தையே கொடுத்துருக்குறாங்க. அப்படியே விரைவாக அந்த செய்தி நம்ம படிச்சுட்டு என்ன செய்தி சொல்லியிருக்கிறாங்க, என்ன செய்தி இதில் நமக்கு கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம அப்படி படிச்சிருவோம். சரிங்களா? ரைட். 1 2 3 4 5 6 7 8 சரி, ஒரு செய்தியாக நான் கொடுக்குறேன். அப்படியே வாசிச்சிருங்க நீங்கள். இந்தப்பா இந்த புதிய செய்தியை தருதல் அப்படி வாசிங்க. கீழே ஒரு செய்தி கொடுத்துருங்க, அது ரெண்டுத்தையும் வாசிங்க. நீ வாசிங்க. புதிய செய்தி தருதல் எழுந்து வாசிங்க சத்தமா. பாரு, இப்போ அப்படியே கூர்மையாக அவங்க என்ன வார்த்தை வருது, வெளியில் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு கூர்மையாக கவனிக்கணும். வேறு எந்த கவனிச்சதெல்லாம் இருக்கக்கூடாது. இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி, புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி தான், நாம் பார்த்த செய்தி தான். இருந்தாலும் வேறு என்ன செய்திகளும் இருக்குது அப்படிங்கிற செய்தியும் நீ தெரிஞ்சுக்கணும்.
கொண்டிருந்தது. இவ்வரிய செய்தியை சங்க பாடல் ஒன்றின் வழியாக விளக்குகிறார். ஏறத்தாழ 3000 பாடல்கள் கொண்ட சங்க செய்யுட்களில் ஒரே ஒரு வரியில் இக்குறிப்பு வருகிறது. அகநானூற்றில் 162ஆம் செய்யுளில் பரணர் இக்குறிப்பை தருகிறார். இதை விளக்குவதுதான் இக்கட்டுரை. இதுபோல எண்ணற்ற புதிய செய்திகளை தந்தவர் மயிலையார். பக்கத்துல அடுத்த பத்தி படிமா. புதிய விளக்கம் தருதல். மாமல்லபுரத்து சைன சிற்பங்கள் என்றொரு நூல் மயிலையார் எழுதியது. மாமல்லபுரத்து ஜைன சிற்பங்கள் பின்னாடி கொடுமா. பின்னாடி கொடு. சத்தமா. மயிலையார். அர்ஜுனன் தபசு. பக்கத்துல அதுக்கு முன்னாடி பக்கத்துல கோடு போட்டு வச்சிருக்கோம் பாரு, அதுபடி முன்னாடி பக்கம். பிரதியாகவே நேற்று நான் சொன்னேன் உங்ககிட்ட. அதாவது அச்சில் வந்த நூல்கள் இதெல்லாமே அவர் எழுதிய கட்டுரைகள்லாம் அச்சில் வந்த நூல்கள் இருக்கு. அது மாதிரி எழுதிய வடிவில் வெறும் கையெழுத்து அளவிலே இருக்கக்கூடிய நூல்களும் இருக்கிறது, அச்சில் வராமல் இருக்கக்கூடியது. அப்படி இன்னும் ஏராளமான செய்திகள் புத்தகமே வெளியே வரல. அப்படிப்பட்ட நூல்களுடைய பட்டியலும் அங்கே படிக்கப்படுகிறது. கேளுங்க. இஸ்லாமும் தமிழும், அது நமக்கு கிறித்தமும் தமிழும் இருக்குது, நமக்கு இல்லை புத்தகத்தில் இருக்குது. அப்போ பௌத்தமும் தமிழும் இருக்குது, சமணமும் தமிழும் இருக்கு, தமிழும் சமணமும் இல்லையா. அடுத்தது இதெல்லாம் அவர் கையெழுத்துல எழுதி ஆராய்ச்சி பண்ணி வச்சிருந்திருக்காரு. இன்னும் புத்தக வடிவமா பெறல. அடுத்தது முன்னாடி கோடு போட்டு வச்சிருப்போம் பாருங்க. ஏன்னா பொருள் விரும்பக்கூடியவராக இருந்திருந்தா இத்தனை ஆராய்ச்சிகள் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. அவர் அந்த பணம் சம்பாதிப்பதே புத்தகம் எத்தனை விற்பனை ஆகுது அதிலேயே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஆராய்ச்சிகளை கவனம் சேர்ந்திருக்காது. அதனால தான் பொருள் விரும்பாது, புகழ் விரும்பாது, ஆராய்ச்சி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு ஒரு துறவி போல வாழ்க்கையை வாழ்ந்தார். இல்லற துறவி போல. ஏன்னா திருமணம் கூட செய்து கொள்ளவில்லைங்கிற செய்தியும் நம்ம பார்த்தோம். அடுத்தது கமில் சுவலபில். அவர் படிச்சிருக்கீங்க, நீங்கள் கமில் சுவலபில் படிச்சிருக்கீங்க.
காடுரை உலகமும் வேந்தன்மேய மைவரை உலகமும் மலையிட பெயர்கள் ஒரு ஆய்வு நம்ம முடிச்சிட்டோமா 11ஆம் வகுப்பில் இயல் 3 வரைக்கும் முடிச்சிருக்கோம் தானே. தமிழர்களை குறிஞ்சி நில மனிதர்கள், அதாவது மலைநில மனிதர்கள் என்று சொன்னவர் கமில் சுவலபில் அப்படின்னு எழுதி வச்சிருக்கீங்க, கோடு போட்டு வச்சிருக்கீங்க. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் தெரியுமா? செக்கோஸ்லோவியா என்கின்ற நாட்டை சேர்ந்தவர். அவர் சொல்றாரு அப்படிப்பட்ட ஒரு வெளிநாட்டு அறிஞர் யாரை குருவாக நினைச்சிருந்திருக்கிறாரு? மயிலை சீனி வேங்கடசாமியை குருவாக நினைத்து போற்றியிருக்கிறார். முன்னாடி இருப்பாருங்க. மூன்று ஆண் 3 பெண். சரி, எழுதி வச்சிருக்க தானே முத்துசாமி. நமச்சிவாய முதலியார். ஒரு சாலை மாணாக்கர்னா என்ன தெரியுமா? ஒரு சாலை மாணாக்கர் ஆனால் கிளாஸ்மேட்ஸ்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம பாட்டு தந்த செய்தி தானே. தமையனாரும் தமக்கையார்னா யாரு? அக்கா. தமக்கையார்னா அக்கா. அக்காக்களுடைய அந்த பிள்ளைகளை வளர்த்து இருக்கக்கூடிய பொறுப்பும் இவருக்கு இருந்தது. 23 வயதில் 23 வயதிலேயே குடும்ப சுமையை முழுவதும் தாங்கக்கூடிய ஒரு வேலை. ஆமாம், தொழில் அதுதான் ரொம்ப முக்கியம். எழுத்தராக மோட்டார் உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய கடையில் ஒரு எழுத்தராக கிளர்க்காக என்ன பண்ணார்? முதல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கிறாரு. ஏன்னா குடும்பத்தினுடைய வறுமையை போக்கணும் இல்லையா, அதுக்காக ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இப்போதைய வறுமையை, தற்காலிக அந்த வறுமையை போக்க வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டார். அடுத்தது இப்பத்திரிகை துறையில் பல புதிய அனுபவங்களை பெற்றார். அந்த கருத்தையும் எளிமையாகவும் தெளிவாகவும் சுவையாகவும் வெளியிடும் திறன் அவருக்கு ஏற்பட்டது. நாளடைவில் இதழ் பணியிலும் அவருக்கு மனநிறைவு ஏற்படவில்லை. தமிழ் ஆய்வு பணியில் முழுமையாக ஈடுபட பாரதி கூட அதே மாதிரி தான் இருந்திருப்பான். அடுத்தது நம்ம பாரதி பற்றி தான் படிக்க போகிறோம். ஒரு இடத்துல போனோம்னா அவங்க மதுரையில் இருக்கக்கூடிய சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக போய் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கிற பொழுது ஒரு 3 மாதம் தான் வேலை பார்க்குறாரு.
அடுத்தது அங்கேருந்து எனக்கு பிடிக்கல, நான் சொல்கிறதெல்லாம் அதுக்கு பிடிக்கல அப்படின்னு வெளியே போகிறாரு. அது மாதிரி அதிகப்படியான தேடல்கள் இருப்பதனால தான் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, அமைதியாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அங்கேயே இருக்கணும் அப்படின்னு தோணாது. இவர் சிந்தனை அதிகப்படியாக பரந்துபட்ட சிந்தனை இருப்பதனால ஒரு இடத்துல அவர் நிலை கொள்ளலை. நமக்குடைய தேடல் அதிகமாக இருப்பதனால எந்த வேலையும் அவருக்கு சரிவர பொருந்தவில்லை. அப்புறம் அவருடைய விருப்பத்தின்படி செயல்படுவதற்கு அங்கிருந்து கிளம்பி விட்டார். ம் தமது இல்லம் இருந்த தெருவில் அமைந்திருந்த நகராண்மை கழக இடைநிலை பள்ளி ஒன்றில் ஆசிரியராக அமர்ந்தார். இறுதி வரை இடைநிலை ஆசிரியராகவே பணியாற்றி ஓய்வு பெற்றார். தமிழ் தேனி. மயிலை சீனி ஒரு தமிழ் தேனி. கொடுங்க. இதில் முக்கியமான செய்தி வேற ஒன்று இருக்குது, அதை மட்டும் படிச்சுட்டு அதுக்கு போகலாம். பல்கலைவாணர் பாவேந்தர் பாரதிதாசன் பாராட்டு, இந்த பாட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்தது யார் யார் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தார் நம்ம பார்த்தோம். விபுலானந்த அடிகள், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், திருவிக்கா, சாதா சர்க்குனர், இவங்ககிட்டலாம் தொடர்பு கொண்டிருந்தால எதனா ஐயப்பாடுகள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி இவங்ககிட்ட கேட்டு தெரிந்து கொண்ட அந்த கட்டுரைகள் எல்லாம் எந்த இதழில் வெளியிட்டாருங்கிறத பார்த்தோம். நம்ம என்னென்ன இதழ்களை வெளியிட்டார்? குடியரசு, ஊழியன், செந்தமிழ் செல்வி, ஆரம்பாசிரியன், லக்ஷ்மி போன்ற இதழ்களில் அவருடைய நூல்கள் வெளிவந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இறுதியாக ஒன்று பார்த்தோம். இவருடைய சொல்லாய்வு கட்டுரைகள் எல்லாம் எந்த இதழில் வெளிவந்துச்சுன்னு கடைசியாக ஒரு செய்தி கோடு போட்டு வச்சுருக்கீங்க. அஞ்சிரை தும்பி அப்படிங்கிற தலைப்பில் செந்தமிழ் செல்வி என்கின்ற இதழில் வெளிவந்தது. அது வரைக்கும் நீங்கள் கோடு போட்டு வச்சுருக்கீங்க. ரைட். குணக்குன்று அவருடைய தோற்றம், அவரை பற்றிய ஆறுமுக நாவலருடைய கருத்து, இதழ் படைப்புகள், அவருடைய நூல்கள், 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற நூல் நீங்கள் படிச்சுட்டே வந்திருக்கீங்க. மறைந்து போன தமிழ் நூல்கள் மொத்தம் எத்தனைன்னு சொல்லியிருக்காங்க நாம் பார்த்தது? 333. அப்புறம் தமிழர் வளர்த்த அழகு கலைகள், புதிய செய்தி தருதல், தவறான கருத்துக்களை மறுத்து உண்மையை நிலைநாட்டுதல், 8ஆம் நூற்றாண்டிலும் கிமு. இங்கே பாருங்க, தொல்காப்பியம் கிமு 8ஆம் நூற்றாண்டிலும், திருக்குறள் கிமு 1 நூற்றாண்டிலும், சிலப்பதிகாரம் கிபி 2ஆம் நூற்றாண்டிலும் தோன்றியது என சான்று காட்டி நிறுவினார். அந்த காலத்தில் ஒரு குழப்பம் இருந்துச்சு. இப்போ தொல்காப்பியத்தில் கூட இப்போ பார்த்தோன்னா எல்லாரும் ஏற்றுக்கொண்டதுன்னு பார்த்தோன்னா 3ஆம் நூற்றாண்டு முதல் 4ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் தொல்காப்பியம் இருந்ததாக நம்பப்படுகிறது. ஆனால் இவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாரு, தொல்காப்பியம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கான்? கிமு 8ஆம் நூற்றாண்டில் இது தோன்றியிருக்குது. நாமெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் 4ஆம் நூற்றாண்டு அப்படின்னா 300லேருந்து 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும். கிமு கிறிஸ்துவுக்கு முன்னாடி, இப்போதைக்கு 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்போ இருந்து ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தோன்றி இருக்கிறது. எது? கிறிஸ்து எப்போ பிறந்தாரு? இப்போ இருந்து 2025 இப்போ இருந்து 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறந்தார். அதுலேருந்து தான் கணக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு தான் இந்த ஆண்டு நமக்கு வந்திருக்கு. சரியா? அப்போ இப்போ பிறந்தாருன்னா இப்போ வந்து 2025 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ கிறிஸ்து பிறந்து இப்போ நம்ம 2025 இருக்கோம். நம்ம புரியுதா? அப்போ இந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியதாக நம்பப்படுகிறது தொல்காப்பியம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் ஆராய்ச்சி பண்ணி, இல்லைப்பா 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியிருக்குது கிறிஸ்துவுக்கு முன்னாடி. அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 2000 ஆண்டுகள் அப்படிங்கிறது 2000 ஆண்டுகள் அப்படிங்கிறது எப்படி சொல்லப்படுதுன்னா கிறிஸ்துவுக்கு பிறந்ததுலேருந்து தான். அதுக்கு முன்னாடியே இருந்த காலமெல்லாம் என்ன காலம் பேர்? கிமு அப்படின்னு பேர். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி மட்டும் பார்த்துடலாம். வளரும் வாழ்க்கை அவருடைய மறைவு பாருங்க. மயிலையார் தமது இறுதி காலத்தில் கடைசி 10 நாட்கள் மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்ட நிலையில் செயல்பாடு அற்று இருந்தார். மூளை நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அதிகப்படியான வேலைப்பாடுகள் கொடுத்துருக்காருல. சரி, ராயப்பேட்டை மருத்துவமனையில் 8/5/1980 ஆண்டு இரவு 8:30 மணி அளவில் தன்னுடைய இறுதி கடனை முடித்து கொண்டார் அப்படின்னு எழுதி வை. பக்கத்தில் மறைவு அப்படின்னு போட்டு எழுது. 1900 பிறந்தாருன்னு நீ பார்த்த. இப்போ 125 வருஷம் ஆகுது அவர் பிறந்து. 125 வருஷமா அவர் ஆணிச்சு உட்காந்துக்கிறாரா? இங்க கேட்குற பிற கேள்வி, செத்துட்டாரா? காந்தி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நீ கேட்குறீங்க அப்படியே பெருசா. பக்கத்தில் எழுதுமா. 8/5/1980. எப்போ 80 வயசு வரைக்கும் இருந்திருக்கிறாரு.
அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இரவு 8:30 மணி. உண்மையில் அவர் மறைவிலே சரிப்பா, ரைட். அவரை சார்ந்த செய்திகள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. இருந்தாலும் ஓய்வு கிடைக்கிற நேரங்களில் இந்த மாதிரியான புத்தகங்கள் ஏதாச்சும் கிடைச்சதுன்னா எடுத்து வாசிங்க. இப்போ நம்ம வினாவிடைக்கு போயிடுவோம். வினாவிடைகள் நம்ம பார்க்கலாம். அந்த வீட்டு பாடம் கிளாஸ் ஒர்க் எடுத்து வச்சுக்கோங்க கையில். என்னென்ன வினாக்கள் இருக்கு புத்தகத்துக்கு பின்னாடி பாருங்க. பக்க எண் 17 பக்க எண் 17. சொல்லுங்க பார்க்கலாம். சாட்ட சர்க்குணர் உரை ஏற்படுத்திய ஆர்வத்தினால் மயிலைசீனி வேங்கடசாமி எழுதிய நூல். கிறித்தவமும் தமிழும். 2 பேர் எழுந்து நில்லுப்பா மேல. சாட்ட சர்க்குணர் உரை ஏற்படுத்திய ஆர்வம். அதெல்லாம் என்ன தலைப்பில் உரை நிகழ்த்தினார் சாட்ட சர்க்குணர் பார்த்தோம். கிறித்தவமும் தமிழுங்கிற பேர்ல உரை நிகழ்த்தினார் இல்லையா? அப்ப எந்த பேர்ல ஒரு நூல் எழுதினாரு அதை நம்ம பார்த்தோம். அதே பேர்ல எழுதினாருங்கிறத நம்ம பார்த்தோம். கிறித்தவமும் தமிழும். குறிச்சிக்கிட்டீங்களா? புத்தகத்துல குறிச்சிக்கோ, அதுக்கப்புறம் வினாவிடைகள் சொல்றேன், அப்புறம் எழுதிக்கோங்க. இதெல்லாம் நம்ம குறிச்சிக்கிட்டாச்சு. மயிலைசீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்புக்கு என்ன பேரு? அஞ்சலை தும்பி. அது எந்த நூல்ல வெளிவந்துச்சுன்னு பார்த்தோம். எந்த இதழ? செந்தமிழ் செல்வி. ஆமா, ரைட். அடுத்தது பாருங்க, குருவினா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் பற்றி நூல் குறிப்பு வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அந்த 4 கருத்துக்கள் சொன்னோம் இல்லையா? எழுதலாமா? ரைட். அடுத்தது விரிவெறு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வது ஒன்றே உயிர் பணியாக கொண்டோன். இப்பதான் பார்த்தோம் இல்லையா? இது யாரை பற்றி எதற்காக கூறுகிறார்? யார் சொன்னது? இத பாவேந்தர் பாரதிதாசன். யாரை பற்றி எதற்காக சொன்னாரு? வாழ்நாள் முழுக்க தமிழனுடைய பெருமைக்காக பாடுபட வேண்டும் என்று இருந்ததனால மயிலைசீனி வேங்கடசாமியை பற்றி பாரதிதாசன் இவ்வாறு கூறினார். சொல்லலாமா? ரைட், எழுதிக்கலாம். அடுத்தது மற்ற 2 வினாக்களை நீங்க எழுதிட்டீங்க ஏற்கனவே இல்லையா? சரி. அடுத்து இதில் பாருங்க, மயிலைசீனி வேங்கடசாமி வரலாற்று ஆய்வுகள் பற்றி எழுதுக. வரலாற்று ஆய்வுகள் தமிழ்நாட்டு வரலாறு, கொங்கு நாட்டு வரலாறு, களப்பிரர்கள் ஆய்வு, இதெல்லாம் பற்றி எழுதியிருக்கோம். நம்ம எழுத போகிறோம் இப்போ. அடுத்தது மற்ற 3 வினாக்களும் எழுதிக்கிட்டீங்க நீங்கள் இல்லையா? சரி. நெடுவினா பாருங்க, மயிலைசீனி வேங்கடசாமி ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுகளுடன் நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு குருவினா, 2 குருவினா, ஒரு சிறுவினா, ஒரு நெடுவினா நம்ம எழுதணும் இல்லையா? தலைப்பு எழுதிக்கங்க. நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர். அதில் குருவினா. ஏன்னா புத்தகத்தில் ஒரு மதிப்பெண் இருக்கிறதுனால நம்ம எழுத தேவையில்லை. அதுவே புத்தகத்திலே நம்ம படிச்சுக்கலாம். ரம்யா, குருவினா 1. வெளில வாங்க. போதுமா பெருசு? எழுது பார்க்கலாம், கடற்கரை எழுது பார்க்கலாம். வினா ஒரு வண்ணம், விடை ஒரு வண்ணம் எழுதுங்க.
உட்காந்து எழுது. எல்லாமே அங்கே இருக்குது. இங்கே என்னத்து போட்டிங்களா பண்ணி? சீனின்னு எழுதிக்கோங்க. மயிலை சீனி வெங்கடசாமி. ரெண்டு குருநாமம் எழுதிட்டிங்களா? ம்.
முதல் வினா முடிச்சாச்சா? ரெண்டாவது வினா மட்டும் எடுத்துங்க. 1, 2. எழுதிட்டியா? தெரியலையா? பக்கத்தில் எழுதியாச்சா? சிறுவனா போயிருமா? ரைட்.
11:20 தானம்மா பிரேக்கு? 10லேருந்து 11:20 12:30 வரைக்கும் தேர்வா? இது வகுப்பா? 1 மணி நேரம் 10 நிமிஷம். ரெண்டு வினா எழுதிட்டியா? சரி, சிறுவனை அடுத்த வகுப்பு எழுதிக்கலாமா? ரைட்.